துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் தூதரகத்திற்கு அருகே துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்ததாகவும் 2 காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்திருப்பதாகவும் முதற்கட்ட தகவல்கள் தற்போது கிடைத்திருக்கிறது. இதில் துப்பாக்கிகளோட வந்த மர்ம நபர்கள் அங்கு இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினரை நோக்கி தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. இதற்கு பதிலுக்கு பாதுகாப்பு படையினரும் துப்பாக்கிச்சூடு நடத்தி இருக்கின்றனர். இதில் 3 பேர் உயிரிழந்தவர்கள் தாக்குதல் நடத்த முயன்ற நபர்கள்னு கூறப்படுகிறது. துப்பாக்கிச் சூட்டில் 2 போலீசாரும் காயமடைந்திருப்பதா தகவல். இந்த தூதரகம் கடந்த 2 ஆண்டுகளா செயல்படாமல் இருப்பதாகவும் அங்கு ஊழியர்கள் யாரும் இல்லை என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாரதிராஜா வழங்க கேட்போம். பாரதிராஜா, வணக்கம். பாரதிராஜா, விவரங்களை பதிவு பண்ணலாம். கண்டிப்பாக வரும். துருக்கி நாட்டின் பெசிக்ஸ்டாஸ் மாவட்டத்தில் இருக்கிற லெவன்ட் பகுதியில் தான் இந்த இஸ்ரேல் தூதரகம் அமைந்திருக்கு. இதுல 3 மர்ம நபர்கள் உயர் ரக துப்பாக்கிகளோடு அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் மீது துப்பாக்கி சூடு நடத்துகிறார்கள். இதற்கு பாதுகாப்பு படை சார்பிலும் பதிலடி கொடுக்கப்படுகிறது. இதுல அந்த மர்ம நபர்கள் 3 பேரும் தற்போது சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துல பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 2 அதிகாரிகளும் காயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அங்கு நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில இந்த தூதரகம் கடந்த 2 ஆண்டுகளாக, குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2023 அக்டோபருக்கு பிறகு இந்த தூதரகம் அதிகாரப்பூர்வமாக செயல்படவில்லை. இஸ்ரேலை சேர்ந்த எந்த அதிகாரிகளும் இந்த தூதரகத்தில் இல்லை. இருப்பினும் இது இஸ்ரேல் தூதரகம் என்பதால் அங்கு பாதுகாப்பு பணியில் துருக்கி நாட்டு போலீசார் இருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. சமீபத்திய அரசியல் பதட்டம், துருக்கிக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருக்கிற அண்மை காலமாக நிலை வரும் அரசியல் மோதல்களின் பின்னணியில இந்த தாக்குதல் நடந்திருக்கலாமா அப்படின்ற கோணத்துல விசாரணையானது நடந்து வருகிறது. இஸ்தான்புல் ஆளுநர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில கொல்லப்பட்டவர்கள் அனைவருமே தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவர்களின் பின்னணி என்ன என்பது குறித்து முழுமையாக விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. முதற்கட்டமாக அந்த தூதரகத்தை சுற்றியுள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பாரதிராஜா. வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.